பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா கொண்டாட்டத்தை நம் அனைவருக்கும் தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை குறித்து சில நிமிடம் சிந்திக்கலாம் வாருங்களே. கிறிஸ்துவுக்குரியவர்களே, இந்த உலகில் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. பேதுருக்கு அடையாளம் எது என்று கேட்டால் அவர் மறுதலித்ததை சொல்வீர்கள். அதுவல்ல, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கிற இந்த வார்த்தை தான் பேதுருவுக்கு அடையாளம். ஏனென்றால் அங்கு இருந்த யாராலும் சொல்ல முடியாத வார்த்தை இது. இந்த வார்த்தையை சொல்வதற்கு கடவுள் வேறு யாரையும் தேர்ந்து கொள்ளவில்லை, பேதுருவைத்தான் தேர்ந்து கொண்டார். கடவுளின் மகன் என்று முதலாக வெளிப்படுத்தியவர் என்பதால் இந்த வார்த்தை தான் பேதுருவுக்கு அடையாளம். பவுலடியாருக்கு அடையாளம் என்று பார்த்தோம் என்றால் மிக அதிகமாக சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறார், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்கிறார். இயேசுவுக்கு அடையாளம் எதுவென்றால் நாம் அனைவரும் சொல்வது சிலுவை என்று. சிலுவை அல்ல மக்களே. அன்றைய காலத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை சிலுவையில்தான். இயேசு குற்றவாளி இல்லையே. அப்படியென்றால் இயேசுவின் அடையாளம் எது தெரியுமா? தோமா மிக அழகாக சொல்வார், நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுவார். இப்போது புரிகின்றதா இயேசுவின் அடையாளம் எது என்று? இயேசுவின் அடையாளம் 5 காயங்களே. இந்த 5 காயங்களிலிருந்து வெளிவந்த சதையும் இரத்தமும் தான் நமக்கு மீட்பு தந்தது. இந்த மீட்பை நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் திருப்பலியில் கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உண்மையாகவே இயேசுவின் உடலாக இரத்தமாக மாற்றுகின்றது. ஆனால் நாம் உட்கொள்ளும் நமக்குள் இருக்கும் இயேசுவின் உடலும் இரத்தமும் நம்மை மாற்றுவதற்கு போராடுகின்றது. ஏனென்றால் நாம் உலகு சார்ந்தவற்றை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க போராடி கொண்டிருக்கின்றோம். நமக்குள் நடக்கும் மீட்பின் போராட்டத்தை கண்டுகொள்வதே இல்லை. நாம் என்றாவது ஒரு நாள் நமது உலகு சார்ந்த போராட்டங்களில் தோல்வியுற்றோ அல்லது சலிப்புற்றோ சோர்ந்து போய் ஆண்டவரே என்று உரக்க கூப்பிடும் வரை இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் தனது மீட்பின் போராட்டத்தை நிறுத்துவதில்லை. நாம் இயேசுவே என்று கதறும்போது, இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தேன் மகனே மகளே என்று தனது முழு பலத்தையும் திரட்டி நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் நம் இயேசு. கிறிஸ்துவுக்குரியவர்களே, நமது உலகு சார்ந்த போராட்டத்தை எப்போது நிறுத்துகிறோமோ அன்றுதான் மீட்பின் போராட்டம் வெற்றி பெறும். நமது போராட்டத்தை நிறுத்தி மீட்பின் போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும் மீட்பின் ஆசையை நமது சொந்தமாக்கிக் கொள்வோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். காட் பிளஸ் யூ.